ஒவ்வொரு படத்தும் அதான் சொன்ன மாதிரி பாக்யராஜ் சொன்னாருங்கிறத விட நான் சொல்றது இப்போ லக்ஷ்மிகாந்த் பேரலால் வந்து பொதுவாக மதர்லேண்ட் பேனர்லாம் இளையராஜ் சார் தான் சொல்றது, அதுதான் எல்லாமே அந்த படங்கள். பட் ஒரு படம் உயிரே உனக்காகங்கிற படம் லக்ஷ்மிகாந்த் பேரலால் ஆல் சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட், படமும் சூப்பர் ஹிட். இந்த மாதிரி பாடல்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பாடல்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் வரிகள் எழுதுனதுக்கு அப்புறம் அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாங்கிறது பண்ணும்போது அதை நினைச்ச மாதிரியே மக்கள் கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகும்போது தான் வெற்றின்னு நான் சொல்லுவேன். கஷ்டமான விஷயமும் இஷ்டப்பட்டு பண்றதுனால இது ஸ்ட்ரகிளிங்கிற வார்த்தையே இல்லை, எல்லாமே ஓடிட்டு இருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, நெஞ்சத்தை கில்லாதல நானும் சுஹாசினி அவர்களும் மார்னிங் ஜாகிங் ஓடுன்னு தான் படமாக பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த ஷூட்டிங் டைமில் மொத்த யூனிட்டே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால இஷ்டப்பட்டு பண்ணேன். மலையாளம் படத்தில் நான் இவ்வளோ நேரம் சொன்னதான் டைரக்டர் வந்து புது களம் கதையாக மலையாளம் இருக்கும், மலையாளம் வாசனை இருக்கும் எல்லா படமும். டர்க்கிஸ் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் அந்த மாதிரி மலையாளமும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்களோட கதை திரைக்கதை வசனம் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறதா, அது இயக்கிக்கிறதா. அகெயின் அந்த வசனத்தை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து டைரக்டர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஹராவோட ஆடியோ லான்ச்சில் பாக்யராஜ் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். மோகன் வந்து ரொம்ப லக்கி பர்சன், அவரோட பணியாற்றின எல்லா மியூசிக் டைரக்டரோட எல்லா பாட்டுமே ஹிட்டு. இளையராஜா சார், எம்எஸ்வி, இளையராஜாவும் எம்எஸ்வி சேர்ந்த விஷயங்கள், லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், கேவி மகாதேவன், சங்கர் கணேஷ், அந்த வரிசையில் இப்போ ஹரா படத்துல ஒரு புது மியூசிக் டைரக்டர் பண்ணி அதோட பாடல்களும் பெருசா ஹிட் ஆகி பெருசா பரபரப்பா போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அந்த மகளேன்ற ஒரு பாட்டு ஒரு ஹார்ட்ஃபுல் சோல்ஃபுல் சாங், ரொம்ப பெயினான சாங் அப்படின்னு எல்லா ஃபாதர் டாக்டரும் ரிலேட் பண்றாங்கன்ற போது இந்த ஜேர்னியை ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், ஒரு நியூ மியூசிக் டைரக்டர்ஸ், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ ஆம் பிளெஸ்ட். கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இந்த டைரக்டர்ஸுக்கு நன்றி சொல்லணும், இசையமைப்பாளருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு படத்தும் அதான் சொன்ன மாதிரி பாக்யராஜ் சொன்னாருங்கிறத விட நான் சொல்றது இப்போ லக்ஷ்மிகாந்த் பேரலால் வந்து மதர்லேண்ட் பேனர்லேயே பொதுவாக மதர்லேண்ட் பேனர்லாம் இளையராஜ் சார் தான் சொல்றது, அதுதான் எல்லாமே அந்த படங்கள். பட் ஒரு படம் உயிரே உனக்காகங்கிற படம் லக்ஷ்மிகாந்த் பேரலால் ஆல் சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட், படமும் சூப்பர் ஹிட். அது இறைவனுக்கு நன்றி சொல்றது தவிர வேற என்ன இருக்கு நமக்கு? அந்த டைரக்டர் கதை திரைக்கதை, அது வந்து ஆர் செல்வராஜ் ஆகட்டும், வல்லபன் ஆகட்டும், உட்காந்து எழுதி அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக மியூசிக் பண்ணுறதாகட்டும், கலைமணி சார் ஆகட்டும், நிறைய கதாசிரியர் ஆகட்டும், டைரக்டர் பண்ணுறது, அவர் வந்து இசையமைப்பாளர்கிட்ட வேலை வாங்கி இந்த மாதிரி பாடல்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பாடல்கள் கொடுத்ததுக்கப்புறம் வரிகள் எழுதுனதுக்கப்புறம் அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாங்கிறது பண்ணும்போது அதை நினைச்ச மாதிரியே மக்கள் கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகும்போது தான் வெற்றின்னு நான் சொல்லுவேன். அது வந்து எல்லா இசையமைப்பாளரும் எல்லா டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். சார் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் படங்களுக்கு லுக் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் லுக் பண்றது இருக்கு. நீங்க அந்த பீரியட்ல பாடு நிலாவுக்கு வந்து ஒரு லுக் டெஸ்ட் எடுத்ததாகவும் அது பரபரப்பா பேசப்பட்டது, அதோட ஃபிளாஷ்பேக். இல்லை, அது 2 கெட்டப்பு. அதான் கே ரங்கராஜன் எடுத்த படம் அது, அது இளையராஜா சார் மியூசிக்கு. பட் ஆஸ் யூஷுவல் ஆல் சாங்ஸ் ஒரு ஹிட் அண்ட் படமும் நல்லா போச்சு. அந்த நதியா மொய்து அவர்கள் என்னோட சக நடிகையாக நடித்தாங்க. அதுதான், அது முதல்ல ஒருத்தர் ஒரு மாதிரி கேரக்டரு, அடுத்த இன்னொரு கேரக்டராக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் இன்னோசென்ட்டாக வில்லேஜ் பாயாக வேணும்னும் போது எப்படியெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கணும்னு டைரக்டரும் கேமராமேனும் நம்ம பேசும்போது இந்த மாதிரி பண்ணான்னு ஒரு சின்ன பண்ணோம். அது கடவுள் அனுகிரகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சது. எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது? ஸ்ட்ரகிள் எல்லாம் இல்லை, நம்ம எல்லா படமும் ஒரு கஷ்டமான விஷயமும் இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால இது ஸ்ட்ரகிளிங்கிற வார்த்தையே இல்லை, எல்லாமே ஓடிட்டுருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, நெஞ்சத்தை கில்லாதல நானும் சுஹாசினி அவர்களும் மார்னிங் ஜாகிங் ஓடுன்னு தான் படமாக பார்த்துருக்காங்க. பருவமே அந்த சாங் இப்போ சூப்பர் ஹிட், இளையராஜா சார் அகைன் கொடுத்துருக்கிறது. ஆனால் அந்த ஷூட்டிங் டைமில் மொத்த யூனிட்டே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இஷ்டப்பட்டு பண்ணது. ஏதோ ஷூட்டிங் போவோம், எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் பெங்களூரில் நைட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு பர்மிஷன் கொடுத்து ஷூட்டிங் முடியும் போது ஆல்மோஸ்ட் அபவுட் 1:30-2 மணி மேலே ஆயிடுச்சு. 4 மணிக்குள்ளே ரூமுக்கு போய் மறுபடியும் வர முடியாது கப்பன் பார்க்குன்னு சொல்லி நேராக வி வென்ட் டு த கப்பன் பார்க். வி ஸ்டேட் இன் அவர் கார்ஸ். அங்கங்கே கார்லேயே உட்காந்துருந்து அந்த சின்ன ஏர்லி மார்னிங் அந்த பேர்ட் சவுண்டோட வரும்போது டோட்டலாக கேமராமேன் சார் ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், ஸ்டில் ரவி ஆகட்டும், டோட்டல் யூனிட்டே ஓடிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு என்ஜாய் தான். அது வந்து நம்ம படத்தில் நாங்கள் 2 பேர் தான் தெரியும், பட் டைரக்டர்லேருந்து எல்லாரும் தேவர், பிகாஸ் அந்த அந்த டுவெலைட் அந்த ஃபியூ மினிட்ஸில் அந்த லைட்டு மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல் டீமே ஒரு தேவர் ரன்னிங் ஃபார் தட் ஜாகிங் சாங். ஸோ இஷ்டப்பட்டு தான் பண்ணணும், ஸ்ட்ரகிளிங் எல்லாம். இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ் படங்களை விட மலையாள படங்கள் வந்து
பெரிய அளவில் வரவேற்பப்படுது, எல்லா லாங்குவேஜ்லையுமே ஓடிட்டு இருக்கு. இது ஒரு நீங்க ஒரு நடிகரை மீறி ஒரு டைரக்டர் வேற. ஸோ அதனால அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, மலையாளம் படத்துல நான் இவ்வளவு நேரம் சொன்னதா டைரக்டர் வந்து புது களம் கதையா மலையாளம் இருக்கும், மலையாளம் வாசனை இருக்கும் எல்லா படமும். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இப்போ கொரியன் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறோம், சைனீஸ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறோம், பெங்காலி ஃபிலிம்னு சொல்கிறோம், சப்டைட்டிலோட நாங்களே பார்க்குறோம். டர்க்கிஸ் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், அந்த மாதிரி மலையாளமும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்களோட கதை திரைக்கதை வசனம் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறதா, அது இயக்குகிறது. அகெயின் அந்த வசனத்தை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து டைரக்டர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி கனெக்ட் வித் த ஃபிலிம். நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு see those films. சார், வரதராஜ முதலியார் சாரை நீங்கள் சந்திச்சதாகவும் அவங்க குடும்பத்தினர் வந்து உங்களோட ஃபேன்ஸ் வந்து ஃபேன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பதிவு இருக்கு, இதை அந்த மூமெண்ட்ஸ்? அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது லேண்ட்லைனில் ஃபோன் வந்தது வீட்டுக்கு. மோகன் சார் இருக்கிறாரான்னு கேட்டாங்க. யாருங்க? ஆமாம் நான் தான் பேசுகிறேன்னு சொன்னதும், ஸோ நான் வரதராஜ் முதலியார் பேசுகிறேன். அப்படியே ஷாக். ஏன்னா அப்போ தான் அவரை பற்றியெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நல்ல விஷயம். இதை வந்து நாயகன் முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ வந்து நான் உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஃபஸ்ட்டு என்ன இது எப்படி நம்ம ஷூட்டிங்கில் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் சொல்லி யாராவது பேசுகிறாங்களாங்கிற அளவுக்கு ஒரு டவுட். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நானே வரேன் சார், நான் என்ன இல்லை பரவாயில்ல நாங்கள் வரோம் அப்படின்னு. இல்லை நான் வரேன்னு சொன்னேன். அப்போ மந்தவள்ளி சிங்கப்பூர் பங்களான்னு ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும். அங்கே ரெகுலராக ஒரு நாளைக்கு 2-3 படம் அங்கே ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை காலங்கள். அப்போது நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லி, நானே வரேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு சாந்தம் கிட்ட ஒரு வீடு, அப்போ அங்கே போய் அவரை பார்த்தேன். அப்போ தான் அவர் பாம்பேலேருந்து இங்கே வந்து இருந்திருந்த டைம். எவ்வளோ பெரிய விஷயம்! அவர் நல்லா ஒரு வேட்டியும் நல்லா ஹாஃப் பனியன் கட்டி அப்படியே இருப்பார். பக்கா ஒரு நல்லா அப்படி பட்டையோடு அப்படி உட்காந்துருந்தார். போனது ரொம்ப ஹாப்பியாக. அவங்க ஃபேமிலியெல்லாம் சொல்லி என்னென்னா, என்னோடய ஃபேன்ஸ் என்னோடய பாடல்கள் என்னோடய படங்கள் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கோம், உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த மும்பைலேருந்து அவர் இங்கே வந்து தங்கிட்டு இருந்தார் நேரம். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வயசுலேயே அவர் கேஷுவலாக பேசும்போது என்னால் அவர் அவ்வளோ ஃபிட்டாக இருந்தார். ஏன்னா பாருங்கன்னு அப்படியே பஸ்கி எடுத்தார். சார் நீ என்ன சார் ஐயோன்றேன். இல்லை தம்பி, இப்படி இருந்தால் தான் நீங்களும் இருக்க முடியும், நீங்களும் நல்லா இருக்க முடியும், நீங்கள் அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, அது இதெல்லாம் சொல்லி நம்ம எந்த டென்ஷனில் இருந்தாலும் பாம்பேல உங்கள் விஹெச்எஸ் போட்டு பார்ப்போம், ஹாப்பியாக பார்ப்போம், உங்கள் படங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும்னு அவர் ஃபேமிலியெல்லாம் அறிமுகப்படுத்தார். அந்த தாய் எவ்வளோ அவ்வளோ பெரிய பூஜாரம் போய், நான் பூஜாரம் என்னை கூட்டிகிட்டு போகணுங்க. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃபீலிங். அது 2-3 தடவை பார்த்துருக்கேன். 2-3 தடவை ஒரு அந்த வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன். எப்போ வரும், உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஒன்றும் வேணாம் சார், உங்கள் அன்பு போதும். பட் இருந்தார், இல்லைங்க எங்களெல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக வச்சுட்ருக்கீங்க, நீங்கள் எங்கள் ஃபேமிலியே உங்களை பாருங்கள் பார்க்க வந்திருக்காங்க. எல்லோரும் அவங்க ஃபேமிலியை வந்து நிற்கும், பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். அதுக்கே ஆண்டவனுக்கு நன்றி, இவங்களெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிற காரணமாக இருக்கிற எங்கள் படங்கள். அதை வந்து ப்ரொடியூசரு டைரக்டர்கள் அவங்களுக்கு நன்றி, இவங்களுக்கு நன்றி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ். அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மெமரிஸ் தான். எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுடான நட்பு, அவருக்குள்ள அட்வைஸ், அந்த சுவாரஸ்யமான சம்பவம்? எம்ஜிஆர் சார் பற்றி எல்லாம் என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரானரி முதலமைச்சர், எக்ஸ்ட்ரானரி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது போக அவரை நம்ம படம் பார்த்து ரசித்த விதங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போது ஜெமினி ஃபிலிம் சேம்பரும் அப்புறமா நம்ம நடிகர் சங்கத்தில் தான் ப்ரொஜெக்ட் சினிமா ப்ரிவ்யூ தியேட்டர்ஸ் இருக்கும். நம்ம படங்கள் பார்க்க வருவார். நான் ஷூட்டிங்கில் இருப்பேன், ப்ரொடியூசர் சொல்லுவார் இன்றைக்கி சிஎம் வந்துட்டுருக்கார் பார்க்க சொல்லிட்டுருக்கார். ஸோ நம்ம படம் பார்த்துட்டு முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம், ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கோம். அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பக்கத்தில் நின்று நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருங்க பேசுவோம் அப்படின்னு போயிடுவார். நமக்கா ஒரே ஹாப்பி. நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ்லேருந்து பார்த்த எம்ஜிஆர் சார், நம்ம பெங்களூரில் அத்தனை படங்கள் அவர் பார்த்து ரசிச்சிருக்கோம். கிரேட், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவர் படங்கள் பார்த்தாலே வருது. அவரை பார்க்கும்போதும் வந்து அவர் படங்கள் பார்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம், பட் அவரை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜி வரும். மறுநாள் ஷூட்டிங் இருந்தாலும் சிஎம்ஏ கூப்பிட்ருக்காருங்கிறதுனால ப்ரொடியூசரை போயிட்டு வந்துடுங்க சார், காலங்காத்தால் வீட்டுக்கு போவோம். அங்கே அவர்
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து படத்தை பற்றி பேசுவார். அதை படத்தை பற்றி அவ்வளோ நல்ல விமர்சனம் பண்ணி பேசுவார். இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது நல்லா இருந்துச்சு, அது எப்படி இருந்தீங்க, எவ்வளோ நாள் பண்ணீங்க, அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்னும் வேணுமா சாப்பாடுன்னு மாதிரி எல்லாம் பேசுனதுக்கப்புறம் வெளியில எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும், சிஎம். பட் இருந்தாலும் நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறதோ அது இதெல்லாம் இல்லை. பட் பேசி முடிஞ்சு நான் கிளம்புறேன்னா பரவாயில்லைன்னு சில டைமில் காஃபி போதும் கிளம்பி வந்ததும் உண்டு. ஏன்னா வெளியே அத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க, தமிழ்நாடு சிஎம். அப்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கும். அதுவே என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நமக்கே உள்ளே இருக்கும். மறுபடியும் நல்ல படங்கள் பார்த்து பேசுவார். அவரும் இதே தான் வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஒன்றும் இல்லை, உங்கள் அன்பு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ் சார். அப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி ஆட்களோட உட்காந்தோம் பேசணும் அப்படிங்கிறத எங்கள் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அதனால அது எக்ஸ்ட்ரானரி ஃபீல். சிவாஜி சாரோட சிவாஜி சார் நடிப்புல நடிகர் திலகம் சிவாஜி சாருங்கிறது நமக்கு வரும்போதே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். அவரோட 2-3 படம் நடிச்சிருக்கேன். அவர் வரும்போதே அவரோட படங்கள் பார்த்து அதே தான் பெங்களூரில் நான் வந்து ஸ்கூலு காலேஜில் பார்த்ததா. அங்கே பெங்களூரில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம எல்லா மொழி பசங்களும் அங்கே இருக்கிறதுனால அந்தந்த மொழியில் அந்தந்த வாரம் வர படங்கள் பற்றி பேசுவாங்க. சிவாஜி சார் படம் வரும், நாகேஸ்வரராவ் படம் வருதோ, ராஜேஷ் கண்ணா படம் வருதுன்னு அவங்க சொல்லும்போது எல்லார் படமும் எல்லா பேரும் போய் பார்ப்போம். காலேஜ் கட் அடித்து ஸ்கூல் கட் அடித்து போகிறதே படங்கள் தான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் சார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அவரை வந்து ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது ஒரு வீட்டில் கருடா சௌக்கியமா ஷூட்டிங் டைமில் தான் பார்த்தேன். எனக்கு கையெல்லாம் நடுங்குது அவர் பார்க்கும்போதோ. ஏன்னா அவர் நடிக்கிறாருங்கிறது போக நான் அவர் கூட நடிக்கணும். அது அவர் நடிக்கும்போது நான் கால் மேலே கால் போட்டு ஏதோ ஒரு வசனம் போடணும். அந்த வசனம் பேசணுங்கிறது காலு போட வர மாட்டேங்கிறது, பேசணுங்கிறது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, தயக்கம். அது இல்லாமல் அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் பெரிய லெஜெண்டரி பிரகாஷ் ராவ்ங்கிற மிகப்பெரிய டைரக்டர் எல்லாம் இருந்தார். பட் அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாருங்கிறதா என்கரேஜ் பண்ணார். ரொம்ப சுலபமாக நடிக்கும் முயற்சி பண்ண அது நல்லா நடந்ததுங்கிறது உண்மையான விஷயம். ஒவ்வொரு படத்துலையும் அவரோட நடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அதான் இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்ன்றது. எனக்கு எம்ஜிஆர் சார் சிஎம்மாக இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கும் அவரோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதாகட்டும், சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், சிவாஜி சார் பையனோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், இதுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள்.